மற்றும் ஒரு முக்கிய செய்தி, இரட்டை இலை விவகாரம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிலானது அளித்திருக்கிறார். அதிமுக உறுப்பினர் அல்லாத ஒருவர் கட்சி சொந்தம் பற்றி வழக்கு தொடுக்க முகாந்திரம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பதிலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடுத்தவர் அதிமுக உறுப்பினரே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பதிலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் அதிமுகவில் இல்லாத ஒருவர் தரப்பிலிருந்து தற்பொழுது இது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர் அல்லாத ஒருவர் கட்சி சின்னம் பற்றி வழக்கு தொடுக்க முகாந்திரம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பதிலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை விவகாரம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் அளித்த அந்த வழக்கில் தற்பொழுது அதிமுக உறுப்பினரை அல்லாத ஒருவர் கட்சி சின்னம் பற்றி வழக்கு தொடுக்க முகாந்திரம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பதிலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடுத்தவர் அதிமுக உறுப்பினரே இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இரட்டை இலை விவகாரம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்திருக்கிறார். அதிமுக உறுப்பினரே அல்லாத ஒருவர் கட்சி சின்னம் பற்றி வழக்கு தொடுக்க முகாந்திரம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2013க்கு பிறகு தனது உறுப்பினர் அந்தஸ்தை புதுப்பிக்காததால் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பதிலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.